ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி கிரேசி டேஸ் ஆஃப் டிடெக்டிவ் அப்படிங்கிற அனிமியோட சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்கு அப்படியில் பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்ப நாளாவே ஒரு நல்ல காமெடி அனிமி போடலாம் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் நான் எதிர்பார்த்த டைம்லேயே இந்த அனிமி ஆன்கோயிங்ல ரிலீஸ் ஆயிருக்கிறதுனால இதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் நம்ம சேனலில் கரெக்டாக வீடியோ வந்துடும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் சாப்டருக்குள்ளே போகலாம். இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நாகமோ டிடெக்டிவ் ஏஜென்ட் அப்படின்னு போட்டிருக்க ஒரு பொண்ணு அங்கே வேகமாக ஓடி வந்துட்டு அந்த இடத்த பார்த்து சிரிக்கிறா. இப்போ அப்படியே கட் பண்ணா மக்கள் எல்லாருமே ஒரு ஃபேமஸான ஹைஸ்கூல் டிடெக்டிவ் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் எடுத்த ஒரு கேஸில் கூட இவர் தோத்தது கிடையாது. அப்படி இது யாரு அப்படின்னு பார்த்தா அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவை பார்க்குறப்ப ரொம்ப ஃபேமஸான ஆள் மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோக்கும் நிறைய பொண்ணுங்க ஃபேன் பேஸும் இருக்கு. அதில் சில பொண்ணுங்களும் நாகமோ உங்க பெரிய ஃபேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கவும் எங்க எங்க என்னோட ஃபேன்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ கண்ணை முடிச்சு பார்த்தா தான் தெரியுது. பார்த்தா இதெல்லாமே நம்ம ஹீரோட கனவு தான். நம்ம ஹீரோவும் திரும்பி கனவா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவும் அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வரவும் நம்ம ஹீரோ அட்டன் பண்ணி பேசுறோம். அண்ட் நம்ம ஹீரோ இப்போ ஒரு டிடெக்டிவ் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோக்கு நிறைய கேஸ் கால் வரும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நம்ம ஹீரோக்கு அந்த ஃபோன் கால்லையும் நீ என்ன வீட்டுக்கான ரெண்ட் கட்டல, எப்ப கட்ட போற அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கத்திட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் கண்டிப்பா கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லவும் அவங்களுமே ஒழுங்கா பணத்தை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. அடி இப்போ நம்ம ஹீரோ அவனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறேன். என்னோட சின்ன வயசுல நான் ஒரு பெரிய டிடெக்டிவா இருந்தேன். பட் காலம் போனதுனால என்னால இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு அடாப்ட் ஆக முடியல. சில நேரங்கள்ல எனக்குள்ளே தோண ஆரம்பிக்கும், என்னோட ஸ்கில்ஸை நான் இழந்துட்டேனா, அப்படி இல்லைனா எனக்கு எந்த திறமையும் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோமே அவனுக்குள்ளேயே நிறைய விஷயத்த போட்டு யோசிச்சுட்டு இருக்கவும் அப்போ திடீர்னு நம்ம ஹீரோக்கு முதுகு பிடிச்சிக்கவும் அச்சோ முதுகு வேற பிடிச்சிக்கிட்டே யாராவது ஹெல்ப் பண்ணுங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கத்தவும் அப்போ திடீர்னு ஒரு பொண்ணு டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பொண்ணு வந்து நிற்கவும் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்துட்டு ஷாக்லேயே உனக்கு ரொம்ப நன்றியா அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணு இதை கேட்டுட்டு பயங்கர கோவமா நம்ம ஹீரோ அடிக்கிறதுக்காக ரெடி ஆயிட்டு என்னை கீழே படுத்துக்கிட்டு என்னை தப்பா பார்க்கறதுக்கு தான் ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ அடிக்கலாம் அப்படின்னு கோவப்படவும் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து ஏய் பொண்ணு நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, என்னோட முதுகு பிடிச்சிக்கிட்டு தான் நான் டோர் கிட்ட வந்தேன், அப்புறம் நீ கிளைண்டா இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இதை கேட்ட அந்த பொண்ணு அட நான் இங்க வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே ஏதோ ஒரு பொருளை தேடிட்டு இருக்கா. இதுவா சி இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே எல்லா இடத்துலயுமே அந்த பொருளை தேடிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு என்ன இவ்வளவு பொருள் வச்சிருக்கா அப்படின்னு பயங்கரமா ஷாக் ஆக்குறான். அந்த பொண்ணு ஒரு வழியா கிடைச்சிருச்சு, இதோ இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு லெட்டர் எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கவும் அந்த லெட்டர்லயும் நம்ம ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்க. நம்ம ஹீரோவும் உன்னை என்னால ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும் ஏன் என்ன உங்களால ஹையர் பண்ண முடியாது அப்படின்னு அந்த பொண்ணுமே பயங்கரமா கத்திட்டு அதுக்கான காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு நம்ம ஹீரோவுமே உன்னை நீயே நல்லா பாரு, அரையும் குறைமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு டிடெக்டிவா ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டினா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாம நீ ஒரு டீனேஜ் பொண்ணா இருக்க, கண்டிப்பா இது உனக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து இப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்க தான் அவுட் ஆஃப் த ட்ரெண்ட்ல இருக்கீங்க, நீங்க பாக்குற விதம் தான் தப்பா இருக்கு, அப்புறம் உங்களுக்கு இப்போ வயசாயிடுச்சு, உங்களுக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தால் தான் உங்களோட ஒர்க்கை ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லலாம். நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு பயங்கரமாக கடுப்பாயிட்டு எங்கேருந்து ஒரு ஈட்டி எடுத்துட்டு திருப்பி நீங்கள் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டுடுவேன் அப்படின்னு மிரட்டவும் நம்ம ஹீரோவும் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, அது உள்ள வை அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணு எடுத்து அந்த ஈட்டியை உள்ள வச்சுட்டு என்ன முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும் இதனால நீ ரொம்ப ஆர்வமா இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அதுக்கு அந்த பொண்ணு எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு சூப்பரான டிடெக்டிவ் ஆகணும் தான் ஆசை, ஸோ அதனால தான் நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஸ்கில்ஸை கற்று வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லலாம். நம்ம ஹீரோ இந்த பொண்ணை செலக்ட் பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவும் என்ன சேர்த்துட்டா உங்களுக்கு கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும் இதை கேட்டு நம்ம ஹீரோ அமைதியா இருக்கவும் உங்ககிட்ட இப்ப பணம் வேற இல்ல, பணம் இல்லாம உங்களால என்ன பண்ண முடியும், என் ஹெல்ப்பை வாங்கிக்கோங்க அப்படின்னு அந்த பொண்ணு மிமிக்ரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்துட்டு போமா எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே இப்ப கிளம்புறோம். இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு புதுசா ஒரு வேலை கிடைச்சிருக்கு. அது என்னன்னா இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போய் இந்த பொண்ணு யாரு கூடயாவது அஃபேர்ல இருக்காளா அப்படின்னு செக் பண்றதுதான் நம்ம ஹீரோட வேலை. நம்ம ஹீரோ இப்ப அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணை நம்ம ஹீரோ ஆஃபீஸ் போனா கூட ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கான். திடீர்னு அந்த பொண்ணு ஒரு கப்பல்ஸ் போற ஹோட்டலுக்குள்ள பார்க்கவும் நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் அந்த ஹோட்டலுக்குள்ள போக முடியாது அப்படின்னு சரி அப்புறம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா ஆனா அதுக்குள்ளே அந்த மசீரோங்கிற பொண்ணு நம்ம ஹீரோட கையை பிடிச்சிட்டு என்ன வெளியே வெயிட் பண்ண போறீங்களா, வாங்க அந்த ஹோட்டலுக்குள்ள போலாம், உங்களால தனியா அந்த ஹோட்டலுக்குள்ள போக முடியாதுன்னு எனக்கு புரியுது, சரி வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து உள்ள போலாம், உள்ள கேட்டா நம்ம கப்பல்ஸ்னு போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும் வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ அந்த பொண்ணை கூட்டிட்டு இப்ப அந்த ஹோட்டலுக்குள்ள போறோம். உள்ள போனது உங்களுக்கு என்ன வேணும் சார் அப்படின்னு கேட்கவும் அது எல்லாமே ரொம்ப மாடர்னா இருக்கவும் நம்ம ஹீரோக்கு என்ன ஆர்டர் பண்றதுன்னே தெரியல. அப்ப மசீரோவும் டக்குன்னு வந்துட்டு நான் ஆர்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேப்பச்சினோ ஆர்டர் பண்ணிட்டு இப்ப அவங்க 2 பேரும் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்ப அந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு நோட் பண்ணிட்டு இருக்க மசீரோ நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நம்ம டார்கெட் அந்த பொண்ணு தானே அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்லவும் அதுக்கு மசீரோவும் அந்த பொண்ணு அஃபேர்ல இருக்கா இல்லையா கண்டுபிடிக்கிறது தானே வேலை அப்படின்னு கேட்கவும் ஆமா நம்மளுக்கு தேவை ஒரு ப்ரூஃப் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே இப்ப கண்ணை சிமிட்டாம ஒரு கழுகு மாதிரி அந்த பொண்ணையை பார்த்துக்கிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு யோ என்னையா பண்ற, எப்படியா பார்த்துக்கிட்டு அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருவா அப்படின்னு சொல்லவும் இப்ப சொல்லி வாய மூடுறது கிடையாது அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்க்கலான்னு பார்க்கவும் டக்குன்னு மாஸ்டரவும் நீங்க என்ன பண்றீங்க, ஒழுங்கா சாப்பிட மாட்டீங்க
இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கப்பல்ஸ் மாதிரி அவங்க நடிக்கவும் அந்த பொண்ணும் சரி கப்பல்ஸ் தான் அப்படின்னு விட்டுறா. இதுக்கே எப்படி சொதப்புறீங்களே, உங்களால எப்படி கேஸ் முடிக்க முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து கத்திட்டு அட்லீஸ்ட் போட்டோவாது ஒழுங்கா எடுப்பீங்களா அப்படின்னு கேட்கவும் அதை கேட்டு நம்ம ஹீரோவும் என் கேமரால எடுக்காத போட்டோவே இல்லை அப்படின்னு சொல்லவும் அதுக்கு மாஷிரவும் என்ன கேமரா வச்சு எடுக்கிறதுக்காட்டியும் நீங்க போன்லவே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லவும் என்ன போனா அப்படின்னு நம்ம ஹீரோ போனை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறான். அப்ப மாஷிரோ நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவும் இப்ப காலெல்லாம் மாறி போயிருக்கு, நானும் அப்டேட் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கவும் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு உள்ள வரான். உள்ள வந்த ஆளு பார்த்தாலுமே அந்த பொண்ணோட அஃபேர்ல இருக்க மாதிரி தான் தெரியும். நம்ம ஹீரோதை கண்டுபிடிக்கவும் சரி போட்டோ எடுங்க அப்படின்னு மாஷிரோ சொல்லவும் நம்ம ஹீரோ டக்குன்னு கேமரா வெளில எடுத்துட்டு சரி போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். யோ முதல்ல கேமராவை உள்ள வையா, கேமரா இருக்க ஃபிளாஷ் இருந்தா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சத்தம் போட்டுட்டு இருக்கோம். இந்த சண்டையை பார்த்துட்டு அந்த பொண்ணு என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். டக்குன்னு நம்ம மாஷிரோவும் இந்த ஹோட்டலோட லொகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம ஒரு கப்பல் போட்டோ எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீஸ் அப்படின்னு ஒரு போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோல அப்படியே அவங்களையுமே கவர் பண்ணிடுறான். இப்ப அந்த கேஸை கொடுத்த கிளைண்ட் கிட்ட வந்து ப்ரூஃபோட அஃபேர்ல இருக்கா அப்படின்னு சொல்லவும் அந்த கிளைண்ட்டும் என்னால இது இன்னமும் ஏத்துக்க முடியல, அவ என்ன ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஃபீல் பண்ணிட்டு உங்க ஒர்க்குக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் இப்ப அந்த பொண்ணை பார்த்து எவ்வளவு நேரம் இங்கே உட்காந்துட்டு இருக்க போற அப்படின்னு கேட்கவும் நீங்க எப்ப மனசு மாதிரி என்ன அசிஸ்டண்டா சேர்த்துக்கிறீங்களோ அது வரைக்கும் நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லவும் சரி ஓகே ஒன்று நான் அசிஸ்டண்டா ஹையர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இதை கேட்டு அந்த பொண்ணு பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு சரி நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோட் எடுத்துட்டு வேகமா ஓட நம்ம ஹீரோ பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து சொல்லவும் நீங்க பார்த்து போங்க சொல்லிட்டு அந்த பொண்ணு போலான்னு பார்த்தா நம்ம ஹீரோ திரும்பி ஒரு அடி கூட வைக்கல, அதுக்காட்டி நம்ம ஹீரோ கீழே விழுகிறான். இப்ப அப்படியே கட் பண்ணா இப்ப உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு கேஸ் வந்திருக்கு, ஒரு பூனையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல இவங்களும் ஒரு பூனையை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துட்டு இந்த பூனையா அப்படின்னு கேட்கவும் இந்த பூனை இல்ல இந்த போட்டோவை பாருங்க, அந்த பூனையோட ரெண்டு காதுலயுமே ஆரஞ்சு கலர்ல இருக்கும் அப்படின்னு அந்த ஆள் சொல்ல இதை பார்த்துட்டு மாஸ்டர் அதுக்காக இந்த பூனையை தனியா விட முடியாது, இதுக்கப்புறம் இந்த பூனை நம்ம டீம்ல ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ என்னதான் வேண்டாம்னு சொல்லி பார்த்தாலும் அந்த பொண்ணு விடுற மாதிரி தெரியல. சரி ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லி இப்படி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கவும் என் பூனையை கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கல அப்படின்னு அந்த பாட்டிமாவே கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப மாஸ்டர் உங்க கம்பெனிக்காக ஒரு போஸ்ட் மாதிரி அவ கையாலே வரைஞ்சு இது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிட்டு கேட்க நம்ம ஹீரோவும் இதோட கேவலமான போஸ்ட் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை அப்படின்னு அந்த போஸ்ட்டை கிழிச்சு நம்ம ஹீரோ கசக்கி தூக்கி போட இதை பார்த்துட்டு அந்த பொண்ணும் எதுக்காக அந்த போஸ்ட்டை போய் கிழிச்சிங்க அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோவும் அந்த போஸ்ட்ல நீ நாங்க எல்லா வேலையும் பண்ணுவோம் அப்படின்னு போட்டிருக்க, பட் ஒரு டிடெக்டிவா எனக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு, அப்புறம் எனக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு அந்த பொண்ணும் சாப்பாடுக்கே வழி இல்ல உங்களுக்கு என்ன பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு பயங்கரமா கலாச்சி இந்த போஸ்ட்டை வேணா நீங்க கிழிச்சிட்டீங்க, நான் ஊர் ஃபுல்லா மொத்தம் 500 போஸ்டா ஓட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்ல மொத்தம் 500 போஸ்டா அப்படின்னு நம்ம ஹீரோமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு 500 போஸ்ட்டுக்கு காசை வேஸ்ட் பண்ணிருக்கா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கவும் டப்புனு பூனையை ஒரு பூச்சி எடுத்து நம்ம ஹீரோ பக்கத்துல வரவும் ஆச்சோ பூச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இப்பதான் மாஷிரோக்கு புரியுது நம்ம ஹீரோக்கு பூச்சினா பயம் அப்படின்னு. சோ இதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ உங்களை எப்படி பயமுறுத்துற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பூச்சி எடுத்து நம்ம ஹீரோ துரத்திட்டு இருக்க பூச்சியா கொண்டு வர அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை ஜன்னலுக்குள்ள பறக்க விடுறான். நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை தூக்கி வெளில போறதை பார்த்துட்டு கிளைண்டா வந்த பொண்ணு பயப்படுறா, நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, சரி எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க கிளைண்டா வந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து உங்க அட்வர்டைஸ்மெண்ட் நான் பார்த்தேன், அதை பார்த்து தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும் சரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எங்க வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அது ஒரு தேனி கூட்டோட பிரச்சனை அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லவும் என்ன பூச்சிகளை விரட்டணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு ஸ்டார்டிங்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் பட் என்னால இந்த வேலையை பண்ண முடியலனாலும் அவ இந்த வேலையை பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே போன் எடுத்து சரி அவளை கால் பண்ணி இங்க கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஸ்மார்ட் போன்ல எப்படி கால் பண்ண கூட தெரியல. அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட கேட்டு அப்படியே ஒரு வழியா நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கால் பண்றான். மாஷிரோவும் கால் அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்காட்டி கால் பண்ணிருக்கீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவும் இப்ப நீ பண்றதுக்கான மிஷின் வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து சொல்லிட்டு ஐயா தனியா மிஷினுக்கு போக போறேன் அப்படின்னு அவளுமே பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு என்ன நான் பண்றதுக்குன்னு ஒரு மிஷினா அப்படின்னு அந்த பொண்ணு அந்த அட்ரஸை கேட்டுட்டு இப்ப கரெக்டா தப்பான அட்ரஸ் கிட்ட வந்துட்டு இப்ப நீங்க சொன்ன வீட்டுக்கிட்ட நான் கரெக்டா வந்துட்டேன், பட் வீடு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் நான் சொன்ன அட்ரஸை கரெக்டா ஃபாலோ பண்ணி போனியா அப்படின்னு கேட்கவும் நான் கரெக்டா போனா அப்படின்னு மாய்ச்சரை சொல்லவும் அப்பனா வீடு அதான் தான் இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள போ அப்படின்னு சொல்லவும் இந்த பக்கம் பார்த்தா அவ வீடு மாதிரி வந்திருக்கா, அந்த வீட்டுக்குள்ளேயும் மாஃபியா கேங்க சேர்ந்து நிறைய ரவுடிஸ் இருக்காங்க. இப்ப போன்லயும் நம்ம ஹீரோவும் நான் இப்போ ஒன்னதான் ஃபுல்லா நம்பி இருக்கேன், உன்னாலதான் அதுங்களை கொல்ல முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ இன்டெரக்டா அந்த பூச்சிங்களை சொல்லவும் அந்த பொண்ணு மனசுக்குள்ளேயே என்ன அவர் ஃபுல்லா நம்பி இருக்காரு, எனக்குன்னு தனியா ஒரு மிஷின் கொடுத்திருக்காரு, நான் உள்ள போய் ஃபைட் பண்ணி அவங்க எல்லாரையுமே நான் கொல்லுவேன். அவளுமே இப்போ ரெடி ஆயிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஃபோன் காலையே அதுங்கெல்லாம் பயங்கரமா இருக்கும். ஸோ நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டா ஃபாலோ பண்ணி இப்போ நேரா போ டோர் ஓப்பன் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ற எல்லா விஷயத்தையுமே அவ கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இப்போ உள்ள போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பீஸ் கூட இருக்கும், அது கதைய முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ போன்ல சொல்லவும் அந்த பொண்ணு இப்போ இந்த மாஃபியா கேங் இருக்கிற ரூம்குள்ள வர ஏ பொண்ணு நீ யாரு அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு ஆள் கேட்க நம்ம ஹீரோவும் பூச்சிங்களை கூட ஸ்ப்ரே எடுத்து அடி அப்படின்னு சொல்லவும் அவளும் கரெக்டா அந்த ஸ்ப்ரே எடுத்து அவங்க மூஞ்சில அடிக்கவும் அப்படியே ஒரு கதையை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க அவ கரெக்டா ஃபாலோ பண்ணி ஃபைட் பண்ணிக்கிட்டு அந்த பீஸ் கிட்டலாம் கடி வாங்கிடாது, அதுக்கப்புறம் உனக்கு தான் கஷ்டமாயிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ற எல்லாத்தையுமே அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ பூச்சிங்களுக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அவ மனுஷங்களை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கா. அவ இப்படி கொடூரமா ஃபைட் பண்றத பார்த்துட்டு அந்த கேங்ல கடைசியா இருக்கிறவனும் நம்ம மாஷிரோவை பார்த்துட்டு அம்மா என்னால உன் கூட ஃபைட் பண்ண முடியாது, நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு அவனுமே அவன் கிட்ட மன்னிப்பு கேட்கவும் அவளுமே அவனை விட்டுறா. இப்ப நம்ம ஹீரோவும் கால் பண்ணிட்டு அங்க எல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்கவும் இங்க எல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே போனை கட் பண்ணிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ இப்ப டிவி பார்த்துக்கிட்டு இருக்கவும் நியூஸ் சேனல்ல ஒரு மாஃபியா கேங்க ஒரு பொண்ணு தனியா பிடிச்சிருக்கா அப்படின்னு இந்த நியூஸ்ல வரவும் நம்ம ஹீரோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே பண்ணது நீதானா அப்படின்னு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு
நான் பூச்சிங்களை கொலை பண்ண சொன்னதுக்கு நீ போய் மாஃபியா கேங்க கொலை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே இப்போ காமெடி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு அவளும் ஏதோ ஒன்று நீங்கள் சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவை கேட்டுட்டு இதுக்கப்புறம் நீ என்னெல்லாம் பண்ண போறியோ அப்படின்னு ஷாக்ல இருக்க. நம்ம டீம்ல புதுசாக ஒரு மெம்பர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவரோட பேர் தான் இஸ்ரோ. இவர் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபைட்டராக இருந்திருக்காரு. இப்போ இதுக்கப்புறம் அவர் நமக்காக ஒர்க் பண்ண போறாரு. நம்ம டீம்ல வர இப்போ மெம்பர்ஸ் எல்லாம் ஏறிக்கிட்டே போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே நம்ம ஹீரோ பார்த்து சொல்லவும் இவன் ஃபைட்டருங்கிற இவனை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து கேட்கவும் அதுக்கு அந்த புதுசா வந்த பையனும் நீங்க சொல்ற எல்லா வேலையுமே நான் பண்ணுவேன். இவங்க தான் எனக்கு புதுசா ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்ற எல்லா வேலையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு நம்ம ஹீரோவும் எனக்கு முதல்ல நீ டீ போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லவும் அவன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டீ போட போயிடுறான். சரி என் வீட்டில் இருக்கிற அந்த தேனி கோட்டை எப்போ கலைப்பீங்க அப்படின்னு அந்த லேடி கேட்கவும் அப்படி இந்த எபிசோட் முடியுது. அண்ட் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டைம்ல எனக்கு ஒர்க் நிறையா இருக்கிறதுனால நான் சீக்கிரமாக ட்ரெயின் பிடிக்க போயாகணும். ஸோ அதனால தான் கடைசியில் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா இல்லாமல் இருக்கும். பட் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைமரா. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.